நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சில பஸ் ரூட்டுகள், அதாவது திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்தவாசி, செஞ்சி, இந்த மாதிரியான ஒரு சில ரூட்டுகளை பாண்டிச்சேரி முதற்கொண்டு ஒரு சில ரூட்டுகளை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றினாங்க லாஸ்ட் வீக்கு. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் அந்த வீடியோ கவர் பண்ணவே இல்லை. நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கவர் பண்ண தான் இப்போது ரெட்டேரி சிக்னல் இருந்து மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது மெட்ரோ ஒர்க்கு. இந்த மெட்ரோவுமே இந்த இயருக்குள்ள யூஸ்க்கு வந்துடும் சொல்லி நியூஸு. இதுவும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நார்த் மெட்ராஸ் ஏரியா சும்மா களை கட்டுங்க. இந்த பஸ்ஸை அப்படியே பிடிச்சி போனோம்னா உள்ளே போயிடலாம். நம்ம அவ்வளோதான், அப்படியே பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஓடிடுவோம். மாதாவரம் புறநகர் பேருந்து நிலையம். வர்றவங்க எல்லாமே நேரே போய் அந்த போர்டை தான் பார்க்குறாங்க. ஏன்னா எந்த பஸ் எங்கே நிற்கும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஆக்டிவாக 2வது பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது. பஸ்ஸுகள் வர வர பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சோம். இதுதான் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுற இடம். அது பக்கத்துலேயே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுகளுக்கு டைமிங் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. எந்த பிளாட்ஃபார்மில் என்ன பஸ்ஸுகள் நிற்கும், எத்தனை மணிக்கு பஸ் அப்படின்றத கிளியர் கட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது பஸ்ஸு உள்ளே வர்ற வழி. திருச்சி டு சென்னை, விழுப்புரம் டிப்போ பஸ்ஸு, திருச்சியிலேருந்து சென்னை வர பஸ்ஸு. இது பஸ்ஸோட என்ட்ரன்ஸ், அதாவது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே அப்படியே லாஸ்ட்டு போய் சுற்றி உள்ளே வருங்க. பஸ் ஸ்டாண்டோட லாஸ்ட்டு போயிட்டு சுற்றி உள்ளே வரும். இது ஆந்திரா பஸ் ஒன்று. திருப்பதிக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க. திருப்பதிக்கு பஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த பஸ் லாஸ்ட்டாக போகுதா, லாஸ்ட்டாக போயிட்டு சுற்றி இங்கே தான் வரும். சுற்றி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வரும். அதே மாதிரி இந்த பஸ்ஸுகள் சுற்றி கடைசி பிளாட்ஃபார்முக்கு போயிடும். இருக்குதுங்க, ஒரு சில பஸ்ஸுகள் இருக்குது. திருப்பதிக்கு எப்போதுமே இங்கே பஸ் உண்டு. திருப்பதிக்கு அதிகப்படியான பஸ்ஸுகள் இருக்கும். 4-5 பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ நெல்லூர் பஸ்ஸு, பாரதி, ஆந்திரா பஸ்ஸை பார்த்துட்டு தமிழ்நாடு பஸ்ஸுக்கு வரலாம். திருப்பதிக்கு போகிற தமிழ்நாடு பஸ்ஸு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற ஆந்திரா பஸ்ஸு. அவ்வளோதான், இதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்ட் எம்டி. ஏசிடிசி நெல்லூர் பஸ்ஸு, இதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்ட் எம்டி. தமிழ்நாடு பஸ்ஸை பாருங்கள், எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்கள். எக்கச்சக்கமான பஸ்ஸுங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே எக்ஸ்பிரஸ், ஆந்திரா பஸ்ஸுகளோட எக்ஸ்பிரஸ்ஸு. ஏன்னா நம்ம எஸ்சிடிசி ஈவினிங் டைமில் போகிற மாதிரி அவங்களும் ஈவினிங் டைமில் அவங்க ஸ்டேட்டுக்கு பஸ்ஸுகளை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பஸ்ஸுகளாக உள்ளே வரும். டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகளை பாருங்கள், ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்குது. கொஞ்சம் லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும், லைட் இல்லை. தஞ்சாவூருக்கே இங்கேருந்து பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூருக்கே இங்கேருந்து பஸ் இருக்குங்க. டிஎன்எஸ்சிசி தஞ்சாவூருக்கு மாதாவரத்துலேருந்து பஸ் இருக்குது. கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், தஞ்சாவூர், சிதம்பரம், நிறையா ஊருக்கு பஸ் இருக்குங்க. போர்டு மாட்டிட்டாங்க. கும்பகோணம், சிதம்பரம் எல்லா ஊருக்கும் பஸ்ஸு மாட்டிட்டாங்க. நம்ம போர்டு மாட்டிட்டாங்க நம்பரோட. அமராவதி கிளம்பி போகுது ஆந்திரா பஸ்ஸு. எக்கச்சக்கம். ஆக்சுவலாக முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் இந்த பஸ் தான் நிற்கும். இந்த கேவிஆர் சொல்லி இந்த பஸ் தான் நிற்கும். அதை மாற்றிருக்காங்க. சேலம், சேலம், விழுப்புரம், விருத்தாச்சலம் பாருங்கள், போர்டெல்லாம் மாட்டிட்டாங்க. நிறைய பஸ்ஸுகள் இருக்குங்க. தஞ்சாவூர் பஸ் நம்ம அப்படியே கவர் பண்ணுவோம். விழுப்புரத்துக்கு பஸ் இருக்குது. இந்த பஸ் எல்லாமே மதுரவாயில் வழியாக போகிற பஸ்ஸுங்க. மதுரவாயில், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் தான் எல்லா பஸ்ஸும் போகும்.
கும்பகோணம். சிதம்பரம் வண்டி நிற்கிது. தஞ்சாவூர் தாங்க, தஞ்சாவூர் வண்டி. கும்பகோணம் வண்டி இப்போ ஏன் தஞ்சாவூர்? தஞ்சாவூர் வண்டி தஞ்சாவூர். இது கள்ளக்குறிச்சி வண்டி. நிறைய பஸ் சிதம்பரத்தில் நிறைய பஸ் விட்ருக்காங்க. பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது கோயம்பேடு மாதிரியே தான் இந்த பஸ் ஸ்டாண்டோட டைப்புமே. கோயம்பேடு 6 பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்டிவாக இருக்கும், இங்கேயும் 6 பிளாட்ஃபார்ம் ஆக்டிவ். அதில் வந்து 3 பிளாட்ஃபார்மில் ஆந்திரா பஸ்ஸுகள் எப்போதுமே நிற்கும். 6ன்றதை விட 4 தான் ஆக்டிவாக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மு. ஸோ இதில் ஒரு சைடை வந்து தமிழ்நாடு பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து எம்டிசி பஸ்ஸுகள் நிற்கும். அங்கங்கே போட்டு ஒட்டிட்டாங்க பாருங்கள். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் என்னென்ன பஸ்ஸுகள் நிற்குன்ட்டு போர்டு ஓட்டிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎன்எஸ்டிசி பஸ் தான். டிஎன்எஸ்டிசி பஸ் தான் எல்லாமே. ரொம்ப நாளாக ரொம்பவுமே ஆக்டிவ் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டு. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எம்எம்பிடி பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக ஆந்திரா பஸ்ஸுகள் மட்டுமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம டிஎன்ஏசிசி பஸ் வந்துட்டாலே பஸ் ஸ்டாண்ட் வந்து களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து போயிட்டு ஆந்திரா பஸ்ஸில் கொஞ்சம் நிற்கும், அதையும் பார்ப்போம் எந்தெந்த ஊர்களுக்கு பஸ் போகுதுன்றதை. ஆக்சுவலாக அந்த கேவிஆர் பஸ் வந்து என்னென்னு தெரியலன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸான டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த பஸ்லேயே ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பஸ் எல்லாமே ஆனால் என்ன லைட்டு போடாமல் வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு உள்ள, என்னென்னு தெரியல. ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் சைடு மட்டும் தான் லைட் எரியுது, மட்டும் எதுவுமே லைட் எரியல. திருவண்ணாமலை பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. திருவண்ணாமலையோட டைமிங் நான் என்னென்னு கேட்டு அப்டேட் பண்ணுறேங்க. திருவண்ணாமலைக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க, எவ்ரி ½ அன் ஹவர் பஸ் இருக்குது. இப்போ ஒரு பஸ் காட்டுறேன் பாருங்கள், இது கூட திருவண்ணாமலை தான். இதை போது பாருங்கள், இது திருவண்ணாமலை தான். அடிக்கடி பஸ் இருக்குங்க திருவண்ணாமலைக்கு. அது திருவண்ணாமலை தான். அந்த சைடு உள்ளது எல்லாமே ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. ஆல்ரெடி நம்ம வீடியோட பிகினிங்லேயே பார்த்துருப்போம், ஆந்திரா பஸ்ஸஸ் நிற்கும். இதுவுமே ஆந்திரா பஸ்ஸஸ் தான். லக்கேஜ் தான் மெயினாக, லக்கேஜ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே லக்கேஜ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆந்திரா பஸ் இது எல்லாமே. பாருங்க, தெலுங்கில் எழுதியிருக்கு. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது பஸ் வந்து வெளியில் போகிற வழி, நம்ம வந்தது பஸ் வந்து உள்ளே வர்ற வழி. ஆக்சுவலாக இது மேலே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இது வந்து மேலே பார்க்கிங், பஸ்ஸோட பார்க்கிங். இதெல்லாம் பஸ்ஸோட பார்க்கிங் மேலே, இது எல்லாமே பஸ்ஸோட பார்க்கிங் மேலே. அதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டோட ஸ்பெஷலே. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுகளோட அணிவகுப்பை பார்த்துக்கோங்க. அதிலே ஒட்டிருக்காங்க பாருங்கள், இது சேலம் பஸ்ஸு எந்த வழியாக போகுதுன்னு ஒட்டிருக்காங்க பாருங்கள். சேலம், மாத்தூர், விழுப்புரம், சென்னை. அது பக்கத்துலேயே மதுரவாயில், அம்பத்தூர் எஸ்டேட்டு, மாதாவரம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணது வந்து நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு ஷார்ட் ட்ராவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விழுப்புரம், சேலம் இந்த சைடு போகிற மக்கள் இங்கே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் இங்கேருந்து ஒரு சில பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி பஸ்ஸெலாம் ஆப்ரேட் பண்ணாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வீடியோட லாஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அது வரும், அதுலேயும் பாருங்கள். அந்த பஸ்ஸுகளெலாம் இப்போ ஆப்ரேட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஆவடியிலேருந்து ஆப்ரேட் பண்ண பஸ்ஸுகளில் ஒரு சில பஸ்ஸுகளை இன்னுமே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டுமே சும்மா களை கட்ட ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம். இப்போ திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 3 இதை கொடுத்துருக்காங்க. 3 இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பஸ் நிப்பாட்டுற பேர் ஸ்டேஜா?
திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி. இது திருவண்ணாமலை பஸ் தான் நினைக்கிறேன். இது திருவண்ணாமலை பஸ்ஸா இது?